அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 31. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியாக பார்த்தோம்னா, தமிழகத்துல வேட்பாளர் பட்டியல் இறுதி பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில மொத்தம் 39 தொகுதிகளுக்கு 950 வேட்பாளர்கள் இருக்காங்க. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில 54 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தனி தொகுதியில 9 வேட்பாளர்களும் இருக்காங்க. பெண் வேட்பாளர்கள பொறுத்தவரைக்கும் 76 வேட்பாளர்கள் தேர்தல் களத்துல இருக்காங்க. சரிங்களா? முதல் செய்தியில அததான் பார்க்குறோம். அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தேர்தல் டெபாசிட் குறித்து ஒரு செய்தி குறிப்பு இருந்துச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் டெபாசிட் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 அதுக்கு கீழ வருது. அதுக்கு கீழ செக்ஷன் 34(1)A அதுக்கு கீழ வருது. சரிங்களா? ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீவிரம் இல்லாத வேட்பாளர்கள் நேம் சேக்குக்காக போட்டி போடுறாங்க. அண்ட் தென் ஒரு கேண்டிடேட்டுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்கு. வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கு. அந்த மாதிரியான வேட்பாளர்கள வேட்பு மனு தாக்கல் செய்யறதுலருந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த தேர்தல் டெபாசிட் அப்படிங்கிற நடைமுறை வந்திருக்கும். தீவிரம் காட்டாத, வாய்ப்பு குறைவான வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்வதிலிருந்து தடுப்பதே இதன் நோக்கம் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் டெபாசிட்டோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கு. அந்த வகையில பார்க்கிறப்போ, நமக்கு இந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரூ. 25,000 சட்டமன்ற தேர்தல்களுக்கு 10,000 ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதே லோக்சபா எலக்ஷன் அப்படின்னு பார்க்கிறப்போ நமக்கு 25,000 ஓகேவா? இதே நமக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு ரூ. 10,000 இந்த தேர்தல் டெபாசிட்ல இருக்கு. சரிங்களா? இதே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா, அதுல அப்படியே ஹால்ஃபா குறைஞ்சிரும் அவங்களுக்கு. 50% மட்டும் குடுத்தா போதும். இதே ரூ. 10,000 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா, அதுக்கு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா, உங்களுக்கு 50,000 ஐ மீன் ₹5,000 மட்டும் குடுத்தா போதும். சரிங்களா? அதுதான் அந்த ஒரு சலுகை அப்படிங்கிறது. பட்டியலின மற்றும் பழங்குடியின வேட்பாளர்களுக்கு. ஓகேவா? அந்த வகையில இந்த தேர்தல் அந்த டெபாசிட் எப்ப இழக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வேட்பாளர் தனது தொகுதியில் பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளில் 1/6 ஒரு பங்கு அல்லது 16.66% பெறத் தவறினால், அவரது தேர்தல் டெபாசிட் தொகை அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேட்பாளர் 1/6 ஆஃப் த போல்டு வோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவான வாக்குகள்ல 1/6 ஆஃப் த அந்த வோட் வாங்கல அப்படின்னா, அவருடைய இந்த தேர்தல் டெபாசிட் தொகை அரசாங்கத்தோட கருவூலத்துக்கு போயிரும். சரிங்களா? இது தேர்தல் டெபாசிட்ட இழக்கிற முறை. இதை எப்பல்லாம் அவங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலில் வேட்பாளர் வெற்றி பெற்றால், அல்லது செல்லுபடியாகும் வாக்குகளில் 1/6 ஒரு பங்குக்கு மேல் எடுத்து வெற்றி பெற்றால், அடுத்தது குறிப்பிட்ட தேதிக்கு முன் வேட்பு மனுவை திரும்பப் பெற்றால், அவங்களுக்கு அந்த ஒரு டெபாசிட் தொகையை திருப்பி குடுத்துருவாங்க. எப்பல்லாம்னா, வேட்பாளர் வெற்றி பெற்றால். இல்ல 1/6 ஆஃப் த வோட்ஸ வாங்கிட்டாரு அப்படின்னா. அப்படி இல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு குறிப்பிட்ட டேட் குடுப்பாங்க. வேட்புமனுவ திரும்ப பெறுறதுக்கு. அந்த டேட்டுக்குள்ள மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னா, இல்ல அந்த வேட்பாளர் மரணம் அடைஞ்சுட்டாரு அப்படின்னா, இந்த டெபாசிட் தொகை திருப்பி குடுக்கப்படும். சரிங்களா? இதுவரைக்கும் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதிகபட்சமா எத்தனை வேட்பாளர்களுக்கு அந்த டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சமா எந்த தேர்தல்ல அந்த டெபாசிட் தொகை இழந்திருக்காங்க. அந்த வகையில பார்க்கிறப்போ, 1996ஆம் ஆண்டில் 13,952 வேட்பாளர்களில் 12,688 பேர் அல்லது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் 91% பேர் டெபாசிட் தொகையை இழந்த நிகழ்வே மிக அதிகபட்ச டெபாசிட் இழப்பு நிகழ்வாகும். எந்த தேர்தல்ல 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல 91% வேட்பாளர்கள் அவங்களோட டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க. அடுத்த கட்டம் குறைந்தபட்சமாக பார்த்தோம்னா, 1957ஆம் ஆண்டு 2வது மக்களவைத் தேர்தலின் போது மிகக் குறைவாக 1,519 வேட்பாளர்களில் 494 பேர் மட்டுமே டெபாசிட் இழந்தனர் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 1519ல 494 வேட்பாளர்கள் மட்டும் தான் இந்த டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க. எப்போ குறைந்தபட்சமாக அப்படின்னு பார்க்கிறப்போ 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. அதிகபட்சமா எப்ப இழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல. இந்த மாரி அந்த தேர்தல் டெபாசிட் குறித்த ஒரு செய்திக்குறிப்ப குடுத்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அ நமக்கு அதை தாண்டி நமக்கு செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. சரிங்களா?
இன்னும் ஒரு செய்திக்குறிப்பு இருந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த விருது வழங்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. ஓகேவா? அந்த வகையில 49வதா யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நாட்டின் 50வது பாரத ரத்னா அ அந்த ஒரு விருது பெற்றவராக யார் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதன் பிறகு 3 பேருக்கு அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சரண் சிங், அடுத்தது மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன். இவங்க தான் கடைசியா குடுத்திருப்பாங்க. இந்த ஒரு செட் ஆஃப் அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது ஜான் டூ பிப்ரவரி வரைக்கும் நடந்திருக்கும். கர்பூரி தாக்கூர் அவர்கள், லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள், நரசிம்ம ராவ் அவர்கள், சரண் சிங் அவர்கள், அடுத்தது கடைசியாக எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வந்து வேளாண்மை பொறுத்தவரைக்கும் அதிக முக்கியத்துவம் குடுத்தவரு. அதிக பங்களிப்பாற்றின ஒருத்தரா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவரை பத்தின ஒரு சிறப்பான விஷயம் குடுத்திருந்தாங்க. வேளாண்மையில் பெண்கள் மேம்பாட்டிற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எனது தந்தை விரும்பினார் அப்படின்னு சொல்லி அவங்க மகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதனால் அவர் மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராக இருந்தபோது, வேளாண்மையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மகளிர் வேளாண்மை தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த மசோதா நிறைவேறவில்லை அப்படிங்கிறது குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள பத்தின நெறைய சிறப்பான விஷயங்கள் நமக்கு தெரியும். நமக்கு எப்படி ஒரு பசுமை புரட்சிய கொண்டு வந்தாரு. இந்தியாவோட இந்த விவசாயம் அப்படிங்கிறப்போ, நமக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பேர் இல்லாம நம்ம விவசாயத்த பத்தி பேசவே முடியாது. அந்த வகையில இந்த ஒரு சிறப்பான தகவலையும் நமக்கு சொல்லி தராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேளாண்மையில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மகளிர் வேளாண்மை தனிநபர் மசோதா. தனிநபர் மசோதா அப்படின்னா, பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்றோம். இந்த தனிநபர் மசோதாவ வந்து கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு சிறப்பான தகவலா இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மகளிர் வேளாண்மை தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். ஆனா அது பாஸ் ஆகல. ஸ்டில் ஓகேவா? ராஜ்யசபாவுல நாமினேட்டட் மெம்பரா இருந்தப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு தகவல சொல்லியிருந்தாங்க. இந்த விருது வழங்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட இன்னைக்கு நம்ம செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது முடியுது. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.